உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சுவாமி குலதெய்வம். இந்த உலகத்தை, மனித உள்ளத்தை ஆளும் தெய்வம். வேறு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அறிய வேண்டும் மக்கள். இந்த மண்ணிலே பல உயிர்கள் பிறந்திருந்தாலும் அதிலே அறிந்து புரிந்து உணர்ந்து வாழும் மனிதன் மனித இனம் ஒன்று மட்டுமே. அதனால் கடவுளை கடவுள் யார் என்பதை அறிய வேண்டும். விண்ணிலே ஜோதி பிறக்கவில்லை என்றால் இந்த பூமியிலே எந்த சாதிக்கும் சாமிக்கும் சரித்திரம் இல்லை, எந்த அரசாட்சியும் இல்லை. அதுபோல உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன், உலக மாதா ஜோதி மக்கள் கட்சியின் தொண்டன். நான் ஒன்றும் தலைவன் அல்ல, இறைவனே தலைவன், நான் தொண்டன். மக்களுக்காக கொடுக்கப்படும் ஒரு விதை, மக்களாட்சிக்காக வரும். அன்று அரசர்கள் ஆட்சி நடந்தது, இன்று அரசியல்வாதிகள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து வரப்போவது மக்களாட்சி. 5 ஆண்டுக்கு மேல் எந்த அரசியல்வாதிக்கும் எந்த பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கும் பதவி கிடையாது, யாருக்கும் கிடையாது. அங்கே நிரந்தரமானவர்கள் அரசு ஊழியர்கள் மட்டும்தான், அரசியல்வாதிகளுக்கு இடம் கிடையாதுன்னு. மக்களாட்சி மலரும் போது அங்கே எவனும் சாமியாக மாட்டான். அவனா சாமியா? யார் சாமி? அதுபோல தேர்தல். இன்று 2026ஆம் ஆண்டு வரும் சட்டமன்ற தேர்தல் திருவிழா. இந்த தேர்தல் திருவிழா எதற்கு? நல்ல பொதுநலவாதிகளை, மக்களுக்கு உண்மையோடு உழைக்கக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய பொதுநலவாதிகள், புனிதர்கள் வர வேண்டும். அரசு பதவிக்கு யார் வர வேண்டும்? புனிதர்கள், நல்ல அறிவுள்ளவர்கள், தரமான ஆட்சியாக இருக்கும். அப்போ இந்த தேர்தல் திருவிழா எதற்கு? நல்ல பொதுநலவாதிகளை தேர்ந்தெடுப்பதற்கு. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். இன்றைக்கு நிலைமை என்ன இருக்கு? தேர்தல் திருவிழாவா, இலவச திருவிழாவா, நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வைக்கும் திருவிழாவா? என்ன திருவிழா நடக்கு இன்னைக்கு? உண்மையான நல்ல அரசியல்வாதி நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வச்சு பதவிக்கு வர நினைக்கவே மாட்டான், நிச்சயம் நினைக்க மாட்டான். இது சுயநலவாதிகளின் தந்திரம். இவர்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்காக வேண்டி பின்னால் வைக்க போகிற பணம் பூரா எங்கே போகுது? இந்த ஓசியில் கொடுக்கறதுக்கெல்லாம் காசு அரசு பணம். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கான். ஒவ்வொரு துறையும் கடனில் மிதந்து கொண்டு இருக்கிறது. இதில் வருவாய்த்துறை என்ன? வரித்துறை, ரிஜிஸ்டர், இன்னும் கல், மண், மரம், இயற்கை கொடுத்த சீதனம், வரி, பணம். இந்த இலவசத்துக்கெல்லாம் இந்த அரசு பணத்தை எடுத்து கொடுத்தால், வருவாயை அடுத்தால் என்ன ஆகும்? விலைவாசி உயரும், நிச்சயமாக உயரும். உங்கள் மனதில், உள்ளத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். விலைவாசி உயரும், அதனால் மக்கள் வாழ்வு சீர்குலையும். இன்று சீர்குலைந்து கொண்டு இருக்கிறது. விலைவாசி உயரும், தரமற்ற நிலையில் பொருளுக்கு விலை கொடுத்து வாங்கி, எந்த பொருள் தரம் இருக்கு இன்னைக்கு? தரமே இல்லையா எந்த பொருளும்? தரங்கட்ட பொருளை வியாபாரம் பார்த்துக்கிட்டு மக்கள்கிட்ட காசை பிடுங்கிக்கிட்டு இருக்கான், வரியை போட்டு. அப்போ வரும் தேர்தல் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க, நாட்டின் பொருளாதாரத்துக்கு வேட்டு வச்சு ஓசியில் இலவச